Hello friends, வணக்கம். Welcome back to Jayanthi kitchen. இன்னைக்கு நம்ம Jayanthi kitchenல செம டேஸ்டான கேரட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். சுவையான ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட். வாங்க கேரட் அல்வா செய்யிறதுக்கு போகலாம். கேரட் அல்வா செய்யிறதுக்கு தேவையான ingredients கேரட் நல்லா பொடியா கட் பண்ணது. full cream milk 1/2 லிட்டர். சர்க்கரை 1 கப். நெய் தேவையான அளவு. condensed milk 1 கப். sweetless கோவா. முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, ஏலக்காய் பொடி. பேன் வச்சுருக்கேங்க. பேன் சூடாகட்டும். இப்போ அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே திராட்சை சேர்த்துக்கலாம். பால்ஸ் மாதிரி வந்த பிறகு உடனே எடுத்துடணும். இப்போ நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதுலேயே கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை கொஞ்சம் நெய்யில் அப்படியே வதக்கிக்கலாம். நான் ஒரு 4 கேரட் எடுத்துருக்கேன். கேரட்டை நெய்லி கொஞ்சம் வதக்கிட்டு கேரட்டை நெய்யில் லைட்டாக வதக்கியாச்சுங்க. இப்போ இதை ஒரு குக்கர் வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டோட பால் சேர்த்துடலாங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடலாங்க. இப்போ ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த விசில் அடங்கின பிறகு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணலாங்க. ப்ரெஷர் எடுத்தாச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கேரட் இந்த பால்லாம் நல்லா இழுத்துருச்சுங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் தண்ணியாகும். அது மறுபடியும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை சேர்த்தோன்னே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் கோவா சேர்த்துக்கலாம். ஸ்வீட் இல்லாத கோவா இது. நல்லா கலரிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இதில் மில்க் மேடை சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணியாக வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. கேரட் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் A, C, D, E அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்தும் இருக்குங்க. பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது,
இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கேரட் சாப்பிட்றது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு கேரட் கொடுங்க. நம்ம கண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின், லூட்டின் அப்படின்னு சொல்கிற பொருட்கள் இருக்குது. அது ரொம்ப நல்லது. இது நம்ம கண் பார்வைக்கு சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. கேன்சரில் இருந்து பாதுகாக்குது. இருதயத்தை பாதுகாக்க உதவுதுங்க. எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது கேரட்டில். கேரட் ஜூஸ் குடிக்கலாம். இது எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாகாமல் கட்டுப்படுத்தும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கேரட் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. கேரட் சாரோடு பாதாம் தூளை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகமாகும். கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. கேரட் சாரோட தேன் கலந்து குடித்தோம்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏற்படும் வாமிட் கண்ட்ரோல் ஆகுங்க. இப்போ நம்ம கேரட் அல்வா ஓரளவுக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையான சுவையான நம்மளோட சுட சுட கேரட் அல்வா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக பரிமாறுங்க, சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன விசேஷங்களுக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்து வைக்கலாம். இந்த அல்வா செய்யும்போது கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இதனால் சுவை மேலும் கூடும். நீங்களும் வீட்டில் ட்ரை செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜெயந்தி கிச்சனுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.